ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரோல்ஸ் தியரம், ரோலின் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ரோலின் தேற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஒன்று மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானது. ரெண்டாவது, திறந்த இடைவெளி a, bயில் வகையிடத்தக்கது. மூணாவது பாயிண்ட்டு, எஃப் ஆஃப் ஏவோட மதிப்பும் எஃப் ஆஃப் பியோட மதிப்பும் சமம் எனில் குறைந்தபட்சம் ஒரு சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a, b f dash ஆஃப் சி ஈக்குவல் டு 0 எனுமாறு காணலாம். இதுதான் ரோலின் தேற்றம். இந்த தேற்றம் முன்னோட்டை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற சார்பு என்ன ஆகுதுன்னா அந்த மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடைவெளி ஏலிருந்து பி வரை நம்ம எக்ஸ் மதிப்பை எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிடும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு முடிவுறு மெய் மதிப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா தான் இப்போ எக்ஸுக்கு ஏன்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் ஏ வேல்யூ கிடைச்சாதான் நம்மளுக்கு இங்கே வளைவரை கண்டினியூஸாக வரும், இல்லை அந்த மாதிரி தொடர்ச்சியாக வரும். இங்கே எக்ஸுக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவுக்கும் பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகள்லையுமே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு கிடைக்கிறதுனால தான் இந்த வளைவரை பிரேக் இல்லாமல் வருது. இதுதான் தொடர்ச்சியானது அப்படின்னு அவங்க சொல்கிறது. அதாவது ஏங்கிற ஏன்ற மதிப்பிலிருந்து பின்ற மதிப்பு வரை இந்த இடைவெளியில் எந்த ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டு நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணாலும் ஒரு முடிவுறு மதிப்பு கிடைக்கும், ஒரு புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளி தான் வளைவரையின் மீது உள்ள புள்ளி. அப்படி தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்ட வளைவரைகளின் மீது உள்ள புள்ளிகள் தான் இந்த வளைவரை. தொடர்ச்சியாக இருக்கிறது அதுதான் காட்டுது. சரிங்களா? இதுதான் தொடர்ச்சியானது. அடுத்து a, bயில் வகையிடத்தக்கது. இந்த சார்பை நம்ம வகையீடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வகையீட்டு மதிப்பு திறந்த இடைவெளியில் ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கிற எந்த பாயிண்ட்டை போட்டாலும் இதனுடைய வகையீடு மதிப்பு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைத்தது என்றால் மூணாவது பாயிண்ட், எஃப் ஆஃப் ஏவோட மதிப்பும் எஃப் ஆஃப் பியோட மதிப்பும் சமம். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு ஏ போடும் பொழுது வளைவரையில் எஃப் ஆஃப் ஏங்கிற மதிப்பு இதுதான். இந்த எஃப் ஆஃப் ஏங்கிற மதிப்பு இது. அடுத்து இங்கே எஃப் ஆஃப் பிங்கிற மதிப்பு இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் பிங்கிற மதிப்பு இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், ஏ கமா எஃப் ஆஃப் ஏ, பி கமா எஃப் ஆஃப் பி நம்ம படத்தில் குறிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு மதிப்பும் பாருங்கள் இந்த நேர்கோட்டு வழியாக சமமாக இருக்குது. இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் சமமாக இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனும் இந்த சார்பு ஒபே பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மூன்று நிபந்தனையையும் நிறைவு செய்தால் சி அப்படின்ற ஒரு புள்ளி, அதாவது இந்த இடைவெளி a, b இருக்கு இல்லையா, இந்த a, b நடுவில் ஒரு புள்ளி, a, bங்கிற திறந்த இடைவெளி a, bக்குள்ள ஒரு புள்ளி, சிங்கிற புள்ளி எந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும், குறைந்தபட்சம் ஒரு புள்ளி f dash of c equal to 0, அதாவது அந்த வளைவரை அந்த சார்பினுடைய வகையீடு அந்த புள்ளியில் 0 ஆகிற மாதிரி நமக்கு ஒரு சிங்கிற பாயிண்ட் a, bயில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தேற்றம். இதனுடைய வடிவ கணித விளக்கம் பாருங்கள். வளைவரை ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். வளைவரை பாருங்கள் தொடர்ச்சியாக இருக்குது ஏலேருந்து பி வரைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் வேல்யூ கிடைக்குது அப்படின்ற மாதிரி மீனிங்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஃப் டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளைவரையினுடைய தொடுகோட்டின் சாய்வு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஃப் டேஷ் 0 ஆகுது அப்படின்னாவே தொடுகோட்டினுடைய சாய்வு 0 இருக்குதுனாவே அந்த தொடுகோடு எப்படி இருக்குன்னு அர்த்தம், கிடைமட்டமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு மீனிங் ஆகுது. அப்போ நம்ம ஜியாமெட்ரிக்காக என்ன சொல்லலாம், ஏலிருந்து பி வரை எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு தொடர்ச்சியானதாகவும் வகையிடத்தக்கதாகவும் இருந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஆக இருந்தால் ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி, குறைந்தபட்சம் ஒரு புள்ளியில் தொடுகோட்டினுடைய சாய்வு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தொடுகோட்டினுடைய சாய்வு தான் எஃப் டேஷ் ஆஃப் சி. தொடுகோட்டினுடைய சாய்வு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு சியில். ஸோ இதுதான் அவங்க ரோலின் தேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான தேற்றம், அது என்ன அப்படின்னா லெக்ராஞ்சியின் மீன் வேல்யூ தியரம், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் என்ன அப்படின்னா அந்த ரோலின் தேற்றத்தில் இருக்கிற மாதிரியே நிபந்தனைகள் இருக்கு. முதல் நிபந்தனை இங்கேயும் அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஒன்று மூடிய இடைவெளி a, b, இந்த பிராக்கெட் க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டால் மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானது. 2 திறந்த இடைவெளி a, bயில் வகையிடத்தக்கது. இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு. லெக்ராஞ்சியின் இடைமதிப்பு தேற்றத்தில் மூணாவது கண்டிஷனான எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பி, அந்த ரோல்ஸ் தேற்றத்தில் வரக்கூடிய அந்த மூணாவது கண்டிஷன் இதில் இல்லை. இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். க்ளோஸ்டு இன்டர்வல் a, bயில் கண்டினியூஸ், ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிள், இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் இருந்ததுன்னா போதும். எனில் குறைந்தபட்சம் ஒரு சி பிலாங்ஸ் டு திறந்த இடைவெளி a, b
f dash of c equal to f of b minus f of a by b minus a எனுமாறு காணலாம். குறைந்தபட்சம் சொல்றாங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு புள்ளி இந்த நிபந்தனையை நிறைவு செய்யற மாதிரி இருக்கலாம். ரோல்ஸ் தியரத்திலையும் அதே தான். குறைந்தபட்சம் ஒரு புள்ளி நம்ம சொல்றோம், அதிகபட்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளும் இருக்கலாம். இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இங்க அதே கண்டிஷன் தான். x ஈக்குவல் டு ஏவில் இருந்து இந்த ஆரஞ்சு லைன் பார்த்தீங்கன்னா இதான் வளைவரை y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இது x ஈக்குவல் டு ஏல இருந்து x ஈக்குவல் டு பி வரை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கு, எங்கேயும் பிரேக் இல்லாமல் இந்த வளைவரை இருக்கு. அதே போல இது வகையிடத்தக்கதாகவும் இருந்தால் எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வகையிட மதிப்பு கிடைத்தாலும் சரி, நம்ம என்ன சொல்லலாம், நடுவில் ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சியில், எக்ஸ் ஈக்குவல் டு சி தான் பாருங்க, சி கமா எஃப் ஆஃப் சி சொல்கிறோம் இல்லையா, இது வளைவரையின் மீது உள்ள புள்ளி. எக்ஸ் ஈக்குவல் டு சியில் எஃப் டேஷ் ஆஃப் சி என்னவாக இருக்கும்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏங்கிறது என்னன்னா இந்த தொடுகோட்டினுடைய சாய்வு தான். இந்த தொடுகோட்டினுடைய சாய்வு இது எப்படி நம்ம இந்த மாதிரி கணிக்கலாம்னா, பாருங்க இது சீக்கண்ட், இந்த லைன் வளைவரையை வெட்டுகின்ற இந்த புள்ளி, வெட்டுகின்ற கோடு இது இரண்டு புள்ளிகளில் செல்லும். வளைவரையை வெட்டுகின்ற இந்த கோடு, இரண்டு புள்ளிகள் வெட்டுகின்ற கோடு நம்ம சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடுகோடு. பாருங்க இதனுடைய சாய்வும் சமமா இருக்கும். ஏன்னா பாருங்க ரெண்டுமே இணையா இருக்கா. இப்போ இந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டினுடைய சாய்வு நமக்கு தெரியும். ஏற்கனவே சாய்வுக்கான சூத்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ a கமா எஃப் ஆஃப் ஏங்கிறது x1 y1 அப்படின்னும் b கமா எஃப் ஆஃப் b x2 y2 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீக்கண்ட் லைனோட சாய்வு வந்து என்ன வரும், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏன்னு தான் வரும். இந்த சாய்வுக்கு இந்த லைனோட இந்த தொடுகோட்டினுடைய சாய்வு சமமாக இருக்கும். தொடுகோட்டினுடைய சாய்வு நம்ம வழக்கமாக எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படின்னு தான் சொல்லுவோம். எந்த பாயிண்ட்ல தொடுகோடு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த தொடுகோட்டினுடைய சாய்வு அந்த புள்ளியில எஃப் டேஷ் ஆஃப் சி, அந்த புள்ளியில எஃப் டேஷ்ல நம்ம பிரதிக்கிட்டோம்னா அதான் தொடுகோட்டினுடைய சாய்வு. ஸோ இந்த தொடுகோட்டினுடைய சாய்வு இந்த சீக்கண்ட் லைனோட சாய்வுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் சமமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க இங்க எஃப் ஆஃப் ஏங்கிறது இந்த இடத்துல வருது, எஃப் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வருது, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இது எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் இல்லை. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பிங்கிற கண்டிஷன் வந்ததுனாவே லெக்ரான்ஜியன் மீன் வேல்யூ தியரம் என்னவா மாறிடும், ரோல்ஸ் தியரமா மாறிடும். ரெண்டும் சமமா இருந்தால் இது என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். எஃப் ஆஃப் பி ஈக்குவல் எஃப் ஆஃப் ஏங்கிறதுனால இது என்ன ஆயிரும், மேலே இருக்கிறது ஜீரோ ஆயிரும். அதனால எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ ஆகிறதுனால இது ரோல்லின் தியரமா இது கன்வெர்ட் ஆயிரும். நன்றி. வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.